தள்ளி போடுறது, அலட்சியப்படுத்துவதுடைய விளைவு எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய சோதனையை கொண்டு வந்துடும். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இருந்த தோழர்கள் 3 பேர் சஹாபாக்கள் தபுக் போருக்கு கிளம்புவதில் தள்ளி போட்டு அலட்சியமாக இருந்து நாளைக்கு நினைச்சு கடைசியில் போரே முடிந்து அவங்களாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க மதீனாவுக்கு. அது ரசூலுல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு மோசமான ஒரு குணம் தான் தள்ளி போடுறது. அந்த கஅப் இப்னு மாலிக்கும் அந்த சஹாபாக்கள் 3 பேருமே மொத்தமாக அவங்களுடைய ஈமான்ல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க செய்த தப்பு என்ன, தள்ளி போட்டது தான். நாளைக்குன்னு அவங்க தள்ளி போடுற எண்ணத்தில் இருந்தாங்க. அதோடைய விளைவு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு அவங்க ஏற்படுத்துச்சுன்னா, 50 நாட்கள் முஸ்லிம் உம்மத்தை விட்டு அல்லாஹ் அவங்கள தள்ளி போட்டுட்டான். அதாவது அவங்களிடம் யாரும் பேசக்கூடாது. அதில் கடைசி 10 நாட்கள் மனைவியிடம் சேவரக்கூட கூடாது. அவங்க 3 பேரும் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவங்களோட வியாபார பரிவர்த்தனை செய்யக்கூடாது, எதுலேயும் அவங்கள்ட்ட ஒட்டுறவு வச்சக்கூடாது. ஹஜர் செய்யப்பட்டாங்க. ஹஜர் செய்ததுன்னா தள்ளி வைக்கப்பட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சலாம் கூட கிடைக்கல அவங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய உதட்டை பார்ப்பாங்க. கஅப் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ் ஏதோ பதில் சொல்கிறாங்க, சத்தம் இல்லாமாவது நமக்காக பதில் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதட்டை பார்த்து தனக்கு சலாம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அப்போது அமலில் மறுமையின் அமலாக இருந்த அந்த போருக்கு, தபுக் போருக்கு கிளம்புறதுல தள்ளி போட்டதுடைய விளைவு 50 நாட்கள் பிறகு அவங்க மன்னிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு திரும்ப முஸ்லிம் உம்மத்துக்குள்ள அவங்களுக்கு செய்யப்பட்ட ஹஜ்ர், ஒதுக்கி வைக்கப்படுதல், பகிஷ்காரம் செய்யப்பட்டது பிறகுதான் முடிவுக்கு வந்துச்சு. அது எவ்வளோ பெரிய சோதனை. ஆகவேதான் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, ஒரு பாவம் அல்லது ஒரு செயல் அது சமூகத்தை பாதிக்கும் என்றால், அந்த சமூகத்துக்கு பாதிப்பை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களை புறக்கணிக்க வேண்டும்ங்கிறது அஹ்லு சுன்னாவுடைய மன்ஹஜில் உள்ளது. ஆகவே பிதஅத்வாதிகளை புறக்கணிப்பது, சமூகத்தில் ஃபித்ரா செய்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்களை புறக்கணிப்பது, அவர்களுக்கு சலாம் கூட சொல்லாமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி. அந்த ஹதீஸ், தபூக்குடைய ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம். ஏன்னா தவறான முன்னுதாரணத்தை அது ஏற்படுத்தும். அந்த செய்த தப்பு மிகப்பெரிய தப்பு. இப்படிப்பட்ட தப்பு செய்தவரை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க தௌபா செய்து திருந்துற வரைக்கும் அவங்களுக்கு சலாம் கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது உலமா அதுலேருந்து சட்டம் எடுத்தாங்க. ஆகவே சலாம் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற சட்டத்தில் விதிவிலக்கு இதில் வரும். ஒருத்தர் மோசமாக பிடிவாதமாக பாவியாக இருக்கிறான்னா சலாம் சொல்லாமல் புறக்கணிக்க கொண்டு அவன் திருந்தருக்கு வாய்ப்பு இருக்கலாம்னா அதுக்காக அவன்கிட்ட கோபிச்சுக்கணும். அவன் திருந்தணுங்க இருக்கான், சலாம் சொல்லக்கூடாது, சலாம் சொன்னால் பதில் சொல்லக்கூடாது. அதில் மிக மோசமானவர்கள் தான் உம்மத்துடைய பிதஅத்வாதிகள். பிதஅத்வாதிகள் பிதஅத் பிரச்சாரம் செய்கிறோம், வழிகட்ட பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய, அது தங்களை சுன்னத்துல் ஜமாத்தினே சொல்லிட்டாங்க, தன்னை சலஃபினே சொல்லிட்டாலும் சரி, மோசமான வழிகேடுகளை ஒருவன் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக மூத்த கல்வியாளருடைய அறிவுரைக்கு கீழ்ப்படியாமல் தான் தோடைத்தனம் ஒருத்தன் போறானா அவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவன்கிட்ட முறைச்சு கொள்ளணும், அவன்கிட்ட புறக்கணிக்க, அவன்கிட்ட கடுமையாக நடக்கணும். அதை கொண்டு அவன் தன்னுடைய சமூகம், தன்னுடைய மக்கள், தன்னோட நெருங்கி பழகியவங்க, தன்னை நேசித்தவர்கள தன்னை புறக்கணிக்கிற அவனுடைய மனம் நொறுங்கணும். அந்த மனம் நொறுங்குவது அவனுக்கு தண்டனையாக மாறும். பிறகு அவன் தான் செய்யக்கூடியது இது பெரிய விளைவை ஏற்படுத்த நினைச்சு தன்னுடைய காரியத்திலிருந்து அவன் விலகணும். தான் செய்த பாவத்திலிருந்து அவன் தௌபா செய்து ருஜுவாங்கணும், திரும்பணும், அவன் அதை விட்டுவிடணும், தன்னுடைய போக்கை விட்டுவிடணும். அவன் சமூகத்தில் மோசமாக தாவா ரீதியாக ஃபித்னாவை உண்டு பண்ணக்கூடியவர்கள், வழிகேடுகளை பரப்பக்கூடியவர், வழிகட்ட கொள்கைகளை பரப்பக்கூடியவர்களை அறிந்தால் அவன் உலமா சுன்னாவை பற்றிய உலமாக்கள் முதல் அவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். இதை விட்டு விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், நீங்கள் இதை செய்யக்கூடாது, இது தவறான பாதை, இதை சொல்வார்கள். அவர்கள் திருந்தாமலேயே தொடர்ச்சியாக அந்த தங்களுடைய நிலைப்பாட்டிலே இருந்தால் அவர்களை புறக்கணிப்பார்கள், அவர்களை ஹஜ்ர் செய்வார்கள், அவர்களை குறித்து தஹதீர் செய்வார்கள், மக்களுடைய எச்சரிக்கை செய்வார்கள். அவர்களை பின்பற்றாதீர்கள், அவர்களை புறக்கணியுங்கள், அவருடைய மஜ்லிஸில் உட்காராதீர்கள், அவருடைய பேச்சை கேட்காதீர்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லாதீர்கள், இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். இது சுன்னாவிலிருந்து கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய அஹ்லு சுன்னாவுடைய மன்ஹஜ். ஏனென்றால் பிதஅத்வாதிகளை விட மோசமாக உம்மத்தை நாசமாக்கக்கூடிய கேடுகட்ட கூட்டங்கள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் தீனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பயங்கர வைரஸ்கள். அவர்களை கொண்டு அவர்கள் கூட்டங்களை உருவாக்குவார்கள், அவருடைய சிந்தனைகளை பரப்பி அதன் பக்கம் திரட்டி விடுவார்கள். அதன் மூலம் முஸ்லிம் உம்மத்திலே பிரிவினை கொண்டு வருவார்கள். நேரான பாதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கெடுத்து விடுவார்கள், சிந்தனைகளை நாசமாக்குவார்கள். ஆகவே வழிகட்ட சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய கூட்டங்களை புறக்கணிப்பது, அவருடைய மஜ்லிஸ்களை புறப்படுது, அவர்களில் பிரச்சாரர்களாக இருக்கக்கூடியவர்களை,
அதாவது பொதுமக்களாக இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நசியா செய்ய வேண்டும், அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் தாவா செய்யக்கூடிய வழிகேடர்களாக இருந்தால் அதில் பாதை அவர்களுக்கு மாறிவிட்டதென்றால் அப்போது அவர்களை புறக்கணிப்பது, அவர்களுக்கு சலாம் சொல்ல மறுப்பது, அவர்களிடம் கோபத்தை காட்டுவது, அவர்களை பரா செய்வது மார்க்கத்திலே கடமையாக இருக்கக்கூடிய ஒரு சுன்னா. அதுதான் தன்னுடைய நெருங்கிய தோழராக இருந்த 3 நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாட்கள் ஹஜ் செய்தார்கள். அதிலும் மனைவிகளுக்கு சொன்னார்கள், கடைசி 10 நாள் நீங்கள் அவருக்கு அழைத்தால் கூட நீங்கள் போகக்கூடாது, சேரக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கடினமாக ரசூலுல்லாஹ் நெருக்கடியை, தண்டனையை கொடுத்தார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தது. பிறகு 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்த பிறகுதான் அவர்கள் பழையபடி சகோதரர்களாக இஸ்லாமிய உஹ்வா சகோதரத்துவத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு சலாம் சொல்வது, அவர்களுக்கு பதில் சொல்வது, அவர்களை அரவணைப்பது எல்லாம். அதுவரைக்கும் அவர்கள் மீது கோபம் காட்டப்பட்டது, வெறுப்பு காட்டப்பட்டது. ஏனென்றால் இந்த அளவுக்கு, ஏன்னா அதில் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் விதத்துகள் செய்யலை. சஹாபாக்கள் அந்த 3 விதத்துகள் செய்யலை. அவங்க செய்த ஒன்று மறுமையின் ஒரு அமல் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை வந்த பிறகும் அந்த கட்டளையிலே தள்ளி போட்டு தாமதப்படுத்தினாங்க. இது அல்லாஹ்வின் கோபத்தை கொண்டு வந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் அல்லாஹ்வுடைய நபி 50 நாட்கள் அவர்களை புறக்கணித்து தள்ளி வைத்திருக்க மாட்டார்கள். உண்மையா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது அவர்களை தள்ளி வைக்க வேண்டும், அவர்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்களிடம் பேசக்கூடாது, சலாம் கூட அவர்கள் சொல்லக்கூடாது. ஆக இதெல்லாம் அஹ்லுஸ் சுன்னாவுடைய மன்ஹஜிலே உள்ளது. அவை தள்ளி போடுவது, அமலிலே தள்ளி போடுவது, ஆகிரத்துடைய அமலை தள்ளி போடுவது, அது நம்மை நஷ்டத்திலே கொண்டு போக தள்ளக்கூடிய ஒரு மிக அபாயமான இப்லீஸுடைய ஒரு ஆயுதம், ஒரு சூழ்ச்சி என்பதை இந்த பாடத்தில் ஷேக் அவர்கள் நமக்கு உணர்த்துறாங்க.